இணையத்தில் லீக்கான விஜயின் ஜனநாயகன் படத்தை பகிர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என படக்குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத நிலையில் இணையத்தில் லீக்கான ஜனநாயகன் திரைப்படத்தால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் தற்போது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதாவது ஜனநாயகன் படத்தை ஷேர் செய்ய வேண்டாம், அவ்வாறு பகிர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என படக்குழு தெரிவித்திருக்கிறது. நேற்று 5 நிமிடத்தின் படக்காட்சிகள் வெளியான நிலையில் அதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களில் படத்தின் முழு படமும் வெளியான நிலையில் தற்போது படக்குழு இதனை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டாமினிக் வழங்க கேட்கலாம். டாமினிக், படக்குழு என்ன தெரிவித்திருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் சரவணன். அண்மையில் ஜனநாயகன் படமானது பெரும் சர்ச்சையை கிளப்பிய ஒன்றாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் அப்படத்தின் 5 நிமிட காட்சிகள் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து 3 நிமிடங்கள் 14 வினாடிகள் கொண்ட பாடல் காட்சி வெளியானது. மேலும் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியானதும் தேர்தலை ஒட்டியுள்ள அந்த காட்சி மிக முக்கியமாக கருதப்பட்ட நிலையில் அக்காட்சி வெளியானது. அக்காட்சியில் இடம்பெற்ற நெல்சன் திலீப் குமார் மற்றும் லோகேஷ் கனகராஜ் மற்றும் அட்லி போன்றவர்கள் இருக்கும் காட்சி மிகவும் சர்ப்ரைஸாக வைக்கப்பட்ட நிலையில் அந்த காட்சி வெளியானது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அந்த நிலையில் தற்பொழுது அது சார்ந்த படக்குழுவினர் ஒரு முடிவு எடுத்துள்ளனர். அந்த முடிவானது சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய இந்த காட்சிகளை யாரும் பகிரக்கூடாது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அப்படி பகிரப்படும் நிலையில் பகிரும் நபர்கள் மீது வழக்குகள் பாயக்கூடும் என்ற ஒரு விஷயங்களும் கூறப்படுகிறது. காரணம், இதற்கு பின் பலரது உழைப்பு இருக்கிறது என்ற ஒரு விஷயமும், அதே நேரம் இப்படி பல பக்கங்களில் இருந்து பரப்பப்படும் இந்த ஒரு விஷயங்களால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினாலும் இது கூறப்படுகிறது. அதே நேரம் நாம் அந்த படக்குழுவினரை தொடர்ந்து பேசும்போது அவர்கள் கூறிய விஷயங்கள் என்னவென்றால், இந்த படமானது ஜனநாயகன் படமானது அந்த படத்தின் ஸ்டூடியோவில் இருந்து வெளியாகவில்லை, வெளியாவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அதாவது ஸ்டூடியோவில் இருந்து இது லீக் செய்யப்படவில்லை. எங்களுக்கு வேறு சில நபர்கள் மீதுதான் சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் நேற்றைய தினம் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்று மேலும் ஒரு கம்ப்ளைண்ட் செய்ய இருக்கிறோம். கூடிய விரைவிலே இப்பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் கூறியுள்ளனர். இது தொடர்ந்து ஜனநாயகன் காட்சியானது வெளியான நிலையில் முழு படம் வெளியானது மேலும் அப்படக்குழுவினருக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துள்ளது. ஏனென்றால் அந்த படம் ஏற்கனவே பல பிரச்சனைகளை கடந்து வந்தது. குறிப்பாக ஓடிடி பிசினஸ் அப்படி என்கிற ஒரு விஷயத்திலும் தற்பொழுது அமேசான் பிரைம் இருக்கும் ஜனநாயகன் படக்குழுவினருக்குமே ஒரு பிரச்சனை இருந்தது. அதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு அதை அப்படியே நாங்கள் பேசி முடித்துவிட்டோம் என்றும் அவர்கள் கூறினார்கள். தற்பொழுது முழு படங்கள் வெளியான நிலையில் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வணிக ரீதியான பிரச்சனைகளையும் ஜனநாயகன் எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருப்பதால் இப்படக்குழுவினர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், இந்த படத்தை இனிமேல் யாரும் பகிர வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பகிரப்படும் நிலையில் யாராக இருந்தாலும் வழக்கு தொடரப்படும் என்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி டாமினிக். ஜனநாயகன் படத்தை யாரும் பகிர வேண்டாம் என படக்குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் படத்தை இயக்கிய வினோத்தும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். யாரும் படத்தை பகிர வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனை தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆனதால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். நிலையில் தற்போது ஜனநாயகன் படத்தை யாரும் பகிர வேண்டாம் என இயக்குனர் வினோத் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்த வேண்டுகோளினை அவர் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஜனநாயகன் திரைப்படத்தின் 5 நிமிட காட்சிகள், அதனைத் தொடர்ந்து பாடல் வெளியானதாக கூறப்படுகிறது. இந்த படம் ஏற்கனவே வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில், அதாவது பொங்கலுக்கு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக வெளியீடு தேதி தள்ளி போனது. அதன் பின்பு நீதிமன்றங்களுக்கு சென்று தற்போது வரை அது தணிக்கை குழுவிடம் இருக்கிற நிலையில் தற்போது இந்த படம் லீக் ஆகியிருப்பது